ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு உங்கள் எர்த்லி மேஸ்குலினோட மெசேஜ் எர்த்லி ஃபெமினைனுக்கு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மெசேஜ் எர்த்லி மேஸ்குலினோட மெசேஜ் எர்த்லி ஃபெமினைனுக்கு என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு எர்த்லி மேஸ்குலினோட மெசேஜ் எர்த்லி ஃபெமினைனுக்கு என்னன்னு பார்க்கலாம். எர்த்லி மேஸ்குலினோட மெசேஜ் எர்த்லி ஃபெமினைனுக்கு என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் மெசேஜ் வந்து ஐ லவ் யூ மோர் தென் எனிதிங் எல்ஸ் அண்ட் எனிவன் எல்ஸ் பட் ஐம் பேட் அட் எக்ஸ்ப்ரெஸிங் இட் வித் வேர்ட்ஸ். இது படித்தாலே புரியுது. நான் உன்னை தான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன், எதை காட்டிலும் எந்த நபரை காட்டிலும் என் வாழ்க்கையில் அப்படிங்கிறது. ஆனால் என்ன, அதை எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தெரியல. என் ஹார்ட்டுக்குள்ளேயே உன்னை வச்சு ரசிக்கிறேன், உன்னை ரொம்ப அட்மையர் பண்ணுறேன், உன்னை செரிஷ் பண்ணுறேன், அடோர் பண்ணுறேன், அந்தளவுக்கு உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறது தான் எர்த்லி மேஸ்குலின் ஃபஸ்ட் மெசேஜாக எர்த்லி ஃபெமினைனுக்கு சொல்கிறாங்க. ஓகேயா? சரி, ஓகே. இப்போ ரெண்டாவது மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நோ மேட்டர் வாட் இஃப் ஐ க்ளோஸ் மை ஐஸ், தி ஒன் ஐ செரிஷ் அண்ட் அடோர் வித்தின் மை ஹார்ட் இஸ் யூ. நான் என்ன நினச்சாலும் சரி, எதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, நான் கண்ணை மூடினேன் அப்படின்னு சொன்னால் உன்னை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன். என் மனசுக்குள்ளே உன்னை தான் ஆத்மார்த்தமாக ரசிக்கிறேன், நேசிக்கிறேன், உன்னோட மெமரிஸை தான் செரிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எர்த்லி மேஸ்குலினோட மெசேஜ் எர்த்லி ஃபெமினைன் செகண்ட் மெசேஜ். ஓகே கைஸ், இதுதான் இன்றைக்கான எர்த்லி மேஸ்குலினோட மெசேஜஸ் எர்த்லி ஃபெமினைனுக்கு. இனி நாளைக்கு மெசேஜஸ் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய்.